வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பழனி முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்லைங்க. இங்க பழனி முருகன் தண்டாயுதபாணிங்கிற பேர்ல வாடிப்பட்டியில இருக்க மக்களுக்கு அருள் பாவச்சிட்டு இருக்காருங்க. இங்க ஒரு பெரிய தெப்ப குளம் இருக்குங்க. இங்க இந்த மயிலும் வேலும் தெப்ப குளத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற முருகனை தரிசிக்கிற மாதிரி அற்புதமா வடிவமைச்சிருக்காங்க. அவ்வளவு அழகுங்க. இங்க இருக்கிற இந்த கடைகள்ல அபிஷேக பொருள்களை வாங்கிட்டு நேரா முருகனை தரிசிக்க போயிட்டோங்க. கீழே நம்ம பிள்ளையார் வழக்கம் போல அனைவருக்கும் ஆசீர்வாதம் வழங்கிட்டு இருக்காருங்க. சொக்கையா சுவாமிகள் இருக்காருங்க. பழனியில போகர் சித்திரை இருக்கிற மாதிரி இங்க இவர் இருக்காருங்க. இவரை தரிசனம் பண்ணிட்டு உள்ள போனா ராஜ அலங்காரத்துல முருகன். மனமுருகி பிரார்த்தனை செஞ்சிட்டு இருந்தோங்க. கொஞ்ச நேரம் தியானத்துல உட்கார்ந்துட்டோம். மாலைய நம்ம வீட்டு குட்டி முருகனுக்கு குறுக்கள் போட்டு விட்டாங்க. நம்ம வீட்டு முருகன் பயந்து போய் அழுகிறத பாருங்க. இந்த சொக்கையா சுவாமிகளுடைய வம்சாவளியினர்கள் தான் இப்ப இந்த கோயில நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காருங்க. இவர் தான் இந்த கோயிலோட வரலாறை எங்களுக்கு சொன்னாரு. கும்பகோணத்தை சேர்ந்த மௌன சுவாமிகளுடைய சிஷியர் தான் இந்த சொக்கையா சுவாமிகள். கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷத்துக்கு முன்னால வாடிப்பட்டி மக்களுக்காக நன்மை செய்யறதுக்காக வாடிப்பட்டிக்கு வர்றாரு. ஆனா மக்கள் அவரை புரிஞ்சுக்கிடாம கல்லால அடிச்சு துரத்தி விடுறாங்க. இவர் இந்த குன்றின் மேல அமர்ந்து தவம் செஞ்சு மண்ணாலேயே இந்த சிவபெருமானை பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டு வந்துட்டு இருக்காருங்க. அப்ப முருகனே நேர்ல வந்து காட்சி கொடுத்திருக்காரு. அப்பதான் இவர் இந்த முருகன் கோயில கட்டி வழிபட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் இவருடைய சக்தியை புரிஞ்சுக்கிட்டு இவரை வழிபட தொடங்கி இருக்காங்க. இவர் வந்து ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்துல கும்பகோணம் போறதுக்காக ட்ரெயின்ல ஏறி இருக்காரு. அப்ப ஆங்கிலேயர்களை இவரை வந்து கீழே இறங்க சொல்லி வற்புறுத்தி இருக்காங்க. இவரும் இறங்க மாட்டேன்னு மறுத்திருக்காரு. வலுக்கட்டாயமா இறக்கி விட்டுருக்காங்க. ட்ரெயின் கொஞ்சம் கூட மூவ் ஆக மாட்டேன்ருச்சாங்க. மக்கள் எல்லாம் திரும்ப அங்க ஆங்கிலேயர்கிட்ட சொல்லி இவர் ஏறினா மட்டும்தான் ட்ரெயின் நகரும் சொல்லி இருந்திருக்காங்க. அதே போலதானே இவர் திரும்ப ஏறணும்னு ட்ரெயின் நகர்ந்துருக்குது. அந்த அளவுக்கு இவர்கிட்ட சக்தி இருந்திருக்குங்க. ஆடு மாடு மேய்க்கிற அந்த இனத்துக்கு இவர் வந்து தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி நிறைய நல்லது செஞ்சிருக்காருங்க. இவருடைய மறைவுக்கு பிறகு இந்த கோயில் ரொம்ப களை இழந்து போச்சா. இப்ப சமீபத்துல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால கிருபானந்த வாரியார் வந்து இந்த கோயிலை திரும்ப எடுத்து கட்டி வழிபாடு செஞ்சிருக்காரு. சின்னப்ப தேவர் வந்து ஆட்டுக்கான அலமேல் படம் எடுக்க இந்த வந்தப்ப நிறைய நன்கொடை கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. அபிஷேகத்தை முடிச்சிட்டு கோயில ஒரு சுத்தி வரலான்ட்டு வந்தவங்க இந்த நவக்கரங்களையும் ஒரு சுத்திட்டு அப்படியே இங்க வந்து நின்னா கோயிலை சுத்தி இந்த மரங்கள் நிறைய இருக்குங்க. வெள்ளி மலர் எடுத்து பச்சை கம்பளத்தில் பதித்து இரவில் ஒளிர விட்ட இந்த இயற்கையை ரசிக்காமல் யாராலும் ஒரு எட்டு கூட நகர முடியாதுங்க. அவ்வளவு அழகு. இந்த சுவற்றில் உள்ள சித்திரங்கள் அந்த ஓவியனுடைய திறமையை பறைசாற்றிக்கிட்டே இருக்குங்க. மெய்மறக்க செய்யும் காட்சிங்க. இப்ப இந்த சொக்கையா சுவாமிகளுடைய வாரிசுகள் தான் இந்த கோயிலை நடத்திட்டு இருக்காங்க. பழனியில இருக்கிற முருகனுக்கு செய்யற அபிஷேகம் முழுவதுமே இந்த தண்டாயுதபாணிக்கும் நடக்குதுங்க. விசேஷ நாட்கள்ல அன்னதானம் கொடுக்கறாங்க. வைகாசி விசாகம் ரொம்ப சிறப்பா இங்க கொண்டாடப்படுதுங்க. எங்களுக்கு இன்னைக்கு பிரசாதம் கிடைச்சிச்சுங்க. வாங்கி திருப்தியா சாப்பிட்டோங்க. புத்தாண்டுல முருகனுடைய அருள் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாவே கிடைச்சிச்சுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.